தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி வளாகத்தை மது மற்றும் கஞ்சா புகைக்கும் கூடமாக மாற்றிய கும்பல் குறித்து போலீசில் புகார் அளித்த சட்டக்கல்லூரி மாணவி கி தரூபினி தாக்கப்பட்ட சம்பவம் திராவிட மாடல் காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் தோல்வியடைந்ததை வெளிப்படுத்துகிறது. மதுபோதையில் 5க்கும் மேற்பட்டோர் தனக்கு தொந்தரவு அளித்ததாக மாணவி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையால் போதை ஆசாமிகள் அந்த பெண்ணை மண்டையில் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தப்பி வந்து மீண்டும் காவல்துறையில் புகார் அளித்த பிறகு குற்றவாளியை விடிய அரசின் காவல்துறை கைது செய்தது. திராவிட மாடல் கடந்த 24 மணி நேரத்திற்கு முன் பெண்களுக்காகவே பாடுபடுவது போல் உலக மகளிர் தினத்தில் வீர வசனம் பேசி விளம்பரம் தேடிய நிலையில் தற்போது கல்லூரி மாணவி உயிருக்கு பயந்து வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையில் அந்த பெண் அந்த போதை ஆசாமிகளை படம் பிடித்து பொதுவெளியில் வெளியிட்ட பிறகு ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் கைது செய்யப்பட்டு மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு கூட செய்யாத அவலம் அரங்கேறியுள்ளது. என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போ என்னன்னா எனக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. என் கையில் சிஎஸ்ஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே இல்லை. எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு எனக்கு தெரியலை. எனக்கு அது என்னால் நேரில் போய் கேட்கணுமா எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரே பொண்ணாக தான் இருக்கேன். லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்குன்னு யாருமே இல்லை. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வளர்கிற பிள்ளை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குழந்தை பிறந்த 10வது நாளில் தாய் அரசு மருத்துவமனையின் கழிவறையில் வழுக்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மந்தித்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த எலிசபெத் ராணி என்பவருக்கு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த 27ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த எலிசபெத் ராணி மருத்துவமனையின் கழிவறைக்கு சென்றபோது அங்கு வழுக்கி விழுந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் திடமான நபர்களே கால் வைத்தால் வழுக்கி விழும் வகையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் குழந்தை பெற்ற பெண் வழுக்கி விழுந்து உயிரிழந்ததற்கு இதுவே காரணமாக இருக்குமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கெல்லாம் மாரத்தான் அமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்ற கேள்வியும் பொதுமக்கள் இடையே உள்ளது.